திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் அலங்கார வேலைப்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் அலங்கார வேலைப்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் 15 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா நாளை வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. யாகசாலை மண்டபத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் தினசரி காலை மாலை இருவேளையும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. குடமுழுக்கு விழா நாளை அதிகாலை நடைபெறுகிறது என்பதால் இன்று முதலே ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் கோயில் வளாகம் முன்பு செவ்வாழை, பலாப்பழம், இளநீர், வாழைப்பூ மற்றும் வண்ண வண்ண மலர்களால் தோரணங்கள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வருகின்றன. இப்போ இந்த பில்டிங்லாம் அழகா நல்ல பெருசா கட்டி இருக்காங்க. வாழைப்பழம், அதுக்கப்புறம் இந்த பலாப்பழம், நுங்கு இதெல்லாம் நல்லா கெட்டி தொங்க விட்டுருக்காங்க. மேலும் பக்தர்கள் வாகனம் நிறுத்துவதற்கு தேவையான வாகன நிறுத்தங்கள் மற்றும் தற்காலிக பேருந்து நிலையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பக்தர்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகள் கூடுதலாக செய்யப்பட்டுள்ளன. குடமுழுக்கு நிகழ்ச்சியை பக்தர்கள் நேரலையில் காண LED திரைகள் மற்றும் அங்கேயே அன்னதான கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கழிவறை, குடிநீர் வசதி என பக்தர்களுக்கு தேவையான பல்வேறு வசதிகள் கூடுதலாக செய்யப்பட்டுள்ளன. காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.